ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய இன்டீரியரோட அப்டேட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ செலவாகும், என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட லைஃப் எப்படி, எவ்வளோ நாள் வந்து வாரண்ட்டி கொடுப்பாங்க, எதுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சு ஒரு குக்கிங்கை மட்டும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்து அனுப்பி வச்சேன். ஸோ ஏன்னா காலையில் அவங்க வந்து ஒரு 8:30 9 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஷூட் பண்ணோன்னா ட்ருன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு எந்த லெவலுக்கு முடிஞ்சிருக்கு அதெல்லாம் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி குட்டியோண்டா என்னோட ஒரு கிச்சன் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்டீரியர் பற்றி டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்க, அதனால் அழகழகாக பண்ணி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து நீங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருந்தாலுமே அட்டாச் பண்ணி டிட்டாச் பண்ணுற அதாவது வந்து மூவ் பண்ணுற மாதிரி, அட்டாச் டிட்டாச் கூட கிடையாது, மூவ் பண்ணுற மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்டீரியர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எந்த வீட்டுக்கு மாறுறோமோ அந்த வீட்டுக்கு வந்து இந்த ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நான் சொல்கிறது பெரிய பெரிய யூனிட்ஸ் வந்து பண்ண முடியாது. சின்னதாக ஒரு வார்ட்ரூப் வேணும் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குட்டியாக ஒரு டிவி யூனிட் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பண்ணிக்கலாம். அது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறதுங்கிறத விட எனக்கு சில ஐட்டம்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணி டிட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணேன், மூவபுளாக வந்து பண்ணேன். அது வந்து ரெண்டட் ஹவுஸ்க்கும் பாசிபிள் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து மாற்றி நகர்த்துற மாதிரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதை ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அதோட லைஃப்னு வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் லைஃப் தரும். அந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு 10 இயர்ஸ் இல்லைனா 15 இயர்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நைபர் வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. சரி, ஓகே, காலையில் ஏதாவது சூடாக குடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஷூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்திருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு போட்டு 2 பேரும் குடிச்சிட்டு அவங்க டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய வீடியோ ஷூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூபிவிசி அப்படின்னா பயந்துடுறாங்க. ஆக்சுவலாக இது யூபிவிசின்னா நம்ம பயப்பட தேவை கிடையாது. அதாவது ஒரு மைக்கா ஷீட்டை பிச்சு உடைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் லேமினேட் பண்ணுற ஷீட்டை பிச்சு உடச்சோன்னா இருக்கும். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் இருந்தது. ஏன்னா இப்போ வெசல் வாஷிங்க்கு வந்து ஒரு அக்கா வச்சுருக்கோம். அதனால் நான் ஜஸ்ட்டு டீப் க்ளீன் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது வீட்டில். ஏன்னா என்ன தான் நான் பண்ணாலும் அந்த டஸ்ட்டு இருக்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்குல்ல. அதனால் ஜஸ்ட்டு அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் அந்த மண் டெய்லி அப்படியே விட்டோன்னா ரொம்ப லேயராக மண் வந்து படிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி கிரானைட் வந்து இந்த கலர் லைட் கலர் கிரானைட்ஸ் வந்து யாரும் போடாதீங்க, தயவு செஞ்சு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து அந்த ஸ்டெயின் ஆயிலெலாம் வந்து பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுது. அதுக்காக ஆளுங்களை வேறு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு வேலை நடக்கிறப்பவே இந்த டஸ்ட் ஆகிற எல்லா வேலையுமே நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருந்தா தான் அவங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டெயின் ஆகிருக்கு. இதை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேக்ஸ் பாலிஷ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ சில பேர் சொன்னாங்க வேணால் எடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானே போட்டோம், இதை எதுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் லெவலுமே இதில் கம்மியாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வீடு கட்டுறப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாட்டர் லெவல்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தண்ணி வாட்டம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து வச்சுட்டாங்க. அதுவுமே லெவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் காலையில் என்னோட அந்த ஷூட்டிங் வேலையை வந்து முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிவி யூனிட்டோட அப்டேட் வந்து சொல்லிடுறேன். ஸோ இது நாங்கள் ஆல்ரெடியே தெரியும் இல்லையா, என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ ஃபுல்லுமே வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருந்தோம். அதனால அதுக்கு மேலே ஒர்க் வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இன்னும் இதில் என்னென்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது அதுவுமே வந்து ஷேர் பண்ணுறேன். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸ் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுனால அந்த சட்டம் மாதிரி, அந்த பழைய காலத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சட்டம் மாதிரி வந்து ஒட்டிட்டோம். இதில் எல்லாம் வந்து லைட்ஸ் வரும். இதில் வந்து ஒரு கோல்டு ஃபினிஷு, கோல்டு ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிளாஸ் மாதிரி கிளாஸ் டோர் வரும். நம்ம என்ன ஷோ ஐட்டம்ஸோ அதை வந்து வச்சுக்கலாம். இந்த மிரர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இடத்துக்காக வாங்கின மிரர் இல்லை, இப்போதைக்கு அந்த மாடல் வைக்கிறதுக்காக அதை வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹேண்டில் வந்து எதுக்குமே வைக்கலை. நிறைய வந்து உட்டன் ஃபினிஷே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். இது உள்ளே வந்து பைப்லைன் வந்து வருது. அதனால நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம்.
இந்த ஹைட்டில் வந்து எனக்கு என்ன பயம்னா இதில் தண்ணி வந்து சப்போஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இதில் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பயம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து ரிமூவபிளாக கேட்டேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு பட்டி மாதிரி மட்டும் வச்சு கொடுங்க, எனக்கு உள்ளே வந்து ப்ரூம் ஸ்டிக்கும் போகணும் மாப்பும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த மாதிரி வந்து வச்சுட்டாங்க. இதுக்குமே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சொருவிக்கலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இப்படி வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இது வந்து இங்கே ஒரு தட்டு மாதிரி வந்து கேட்டிருக்கேன். ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டில் வந்து எதுவும் வராது. இப்படி நம்ம அடியில் வந்து கையை விட்டு இப்படி இழுத்துக்கிற மாதிரி தான். ஸோ அது ஹேண்டில் வந்து வெளியில் வந்து தெரியாது. இன்னும் ஒர்க்கு இருக்குது. ஜென்ரலாக வந்து எல்லோரும் ஒயிட்டில் தான் கொடுப்பாங்க இல்லையா அந்த அவுட்லைனை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒயிட்டில் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பெரிய டிவி வாங்கினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த கோல்டு கலரில் வந்து கொடுத்தோம். அது வந்து அந்த ப்ளூ கலர் டைலுக்கு நல்லாவே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்து பூஜா யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லுமே அந்த கோல்டு கலர் பட்டி மாதிரி வந்து வரும். அந்த டீ பட்டி, கோல்டன் பட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து வரும். இது வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு டோர் மட்டும்தான் வந்து போட்டிருக்கோம். இன்னும் வந்து இந்த டோர் ஃபுல்லும் ஒரு பிராஸ் அந்த ஃபினிஷில் வந்து ஒரு டோர் வந்து வரும். அதை பார்க்குறதுக்கே நல்ல தங்கம் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லு பேனலிங் ஒர்க் வந்து பண்ண சொல்லிட்டோம். இங்கே வந்து 2 சின்ன சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் வந்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி குத்து விளக்கு, அடிக்கடி நம்ம ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிற குத்து விளக்கு வச்சுக்கலாம், ஒரு ஆயில் பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்குமே வந்து டோர்லாம் போடணும். உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா எதுவும் இருக்காது, பிளைனாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சார்கோல் ஷீட்ஸ்லாம் ஒட்டி கொஞ்சம் வேலை இருக்குது. 3 கலசம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அந்த கலசத்தை வந்து டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஜஸ்ட்டு டோர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்னும் ஒரு 70% வந்து ஒர்க்கும் இருக்குது. அது ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக தான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த ரூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் தொண்டை இங்கே இன்டீரியர் ஒர்க்கு நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரோட் வந்து அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. இது உள்ளே வந்து நாங்கள் எல்லாமே கடப்பாலே வந்து பண்ணிட்டோம். டாப் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பிளைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த இடத்துல வந்து நல்லா வந்துருச்சு. பட் டாப்பில் ஏதாவது ஒர்க் வந்து பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இதில் நான் ஆல்ரெடியே கடப்பா போட்டதுனால இந்த மாதிரி கீழே மட்டும் இந்த சைடு வந்து ஒரு 2 ட்ராவும் இந்த சைடு ஒரு 2 ட்ராவும் கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து அதை கேட்டோம், அதனால் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ், பாப்பா ட்ரெஸ்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதர்வைஸ் ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். சும்மா தான் வச்சுருக்கேன், இன்னும் ஆர்கனைஸ் வந்து பண்ணலை. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கேட்டோம். ஏன்னா வந்தால் ஸ்டே பண்ணால் அவங்களுக்கு மிரர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20% ஒர்க் இருக்குது. ஹேண்டில் வைக்கணும், மிரர் வைக்கணும், இதில் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த வேலை வந்து இதில் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட பட்ஜெட் வந்து கேட்டிருந்தீங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படின்னா WBC, அதாவது வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் அது. ஸோ இப்போ ப்ளைவுட்டு போட்டாலும் சரி, உட்டு போட்டாலும் சரி, நிறைய இடத்துல இந்த கரையான் பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால நான் வந்து கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அலுமினியம் தான் போட்டேன். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே உட்டு வரக்கூடாது அப்படின்னு கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா டிவி யூனிட்டோட அந்த பேக் ட்ராப் இருக்குல்ல, அது வந்து ப்ளைவுட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாள் டப்புன்னு டிவி வந்து விழுந்துடுச்சு. என்னன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே அவ்வளோ பூச்சி. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாலுக்கும் பின்னாடி தான் நமக்கு பாத்ரூம் இருக்குது. எங்கேயோ ஏதோ சின்னதாக லீக் ஆகிருந்து ஏதாவது கரையாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். அதனால் WBC அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து இந்த உட்டும் பிளாஸ்டிக்கும் மிக்ஸ் பண்ண ஒரு மெட்டீரியல். அதை வந்து பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா UPVC ஷீட். UPVCனா டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ UPVC வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல், ஆனால் இதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் நம்ம. அதை வந்து ஒரு ஃப்ரேம் லேமினேஷன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு உட்டோட நியர், இல்லைன்னா உட்டை விட கொஞ்சம் வந்து அதிகமாக வரும். சில இடத்துல வந்து அது நமக்கு ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் வந்து கால்குலேட் ரொம்ப பண்ண முடியாது. எவ்வளோ பீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு 5 and above or below இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் ஸ்டேர் கேஸ் பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கு வந்து கீழே காமிக்கிறேன். அங்கே வந்து ஒரு சிட் அவுட் வந்து போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு டிவி யூனிட்டு, ஒரு பூஜா யூனிட்டு, ஒரு 3 பெட்ரூமு, கொஞ்சம் வால் பேனலிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. கண்டிப்பாக அது உட்டில் போகணும் அப்படின்னாக்கா இந்த வால் பேனலிங் ஒர்க்லாம்
கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் உங்களுக்கு ஆகும். எப்படியும் வந்து நான் பண்ணுற ஒர்க் வந்து உட்டில் பண்ணுறப்போ ஒரு நியர்பை 9 to 10 வந்துடும். ஏன்னா இங்கே வந்து அங்கங்கே சில பட்ஜெட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், அங்கங்கே வந்து நல்லா காஸ்ட்லியாக ராயலாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து காமிச்சிருக்கேன்ல, இப்போ நம்ம மாடியில் போய் பாப்பா ரூமுக்கு ஒரு காம்பினேஷன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வார்ட்ரூப் மட்டும் போட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் நம்ம ஒரே டோரில் மல்டி கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷீட் மாதிரி கட் பண்ணி அழகாக வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஸ்டேர் கேஸ் கிட்ட பிளான் பண்ண ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒரு எல் ஷேப்பில் போட்டேன். ஏன்னா இந்த பிளேஸ் வந்து இப்போதைக்கு எம்டியாக தானே இருக்குது. யாராவது வந்தாக்கா நமக்கு வந்து டக்குன்னு இங்கேயே வந்து உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னோட யூடியூப்காக ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி பிளான் பண்ணோம். அண்டர் ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டோர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதுவுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இதில் எதுவும் இன்னும் டெக்கரேட்டிவ் வேலை இன்னும் கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா முடியல. ஒரு 30-40% தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து கேட்டிருக்கேன், என்னோட சார்ஜர் அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக. ப்ளஸ் இங்கே வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம கேமரா வைக்கிறோம் அப்படின்னாக்கா டிபி பாக்ஸ் சம்திங் எதாவது சொல்லுவாங்கள்ல, அந்த கேமராக்கான சிசிடிவி கேமராக்கான ப்ரொவிஷன் அதெல்லாம் வந்து முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோம்னால அந்த பாக்ஸ் வரும். நிறைய இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வருது இல்லையா, அதனால் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பிரிண்டர் வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் பிளான் பண்ணோம். இங்கே சின்ன சின்ன புக்ஸு, இந்த சிட் அவுட்டில் வந்து உட்காடுறப்ப நம்ம படிக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன புக்ஸுக்கு இங்கே வந்து ஒரு இடம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இப்போதைக்கு ஸ்டேர் கேஸில் வந்து பண்ணியிருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா ரூம்க்கான பண்ண அந்த காம்பினேஷன் இன்னும் வந்து அது கரெக்டாக வரல. ஒரே ஒரு சைடு வார்ட்ரூப் மட்டும்தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவோட ரூம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மல்டி கலரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே எல்லாமே வந்து ஒர்க்கு இருக்குது, சார்கோல் ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து போடுறேன். பூஜா ரூமோட டோட்டல் அந்த இது வந்து ஃபுல் ஃபிகர் வந்து இப்படி தான் இருக்கும். நான் தூரத்துலேருந்து காமிக்கிறேன், அந்த லைட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு பெல்லும் இங்கேருந்து ஒரு பெல்லும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு. சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம வந்து 0 பண்ணியிருப்போம் நம்மளோட விண்டோவை. அதனால் அங்கே வந்து ஒரு சன்ஷேடு மாதிரி வந்து போட்டோம். ஸோ ஒரேடியாக வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு சர்ஜரி ஆனது, அதனால தான் என்னால் வந்து அந்த கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து போட முடியல. இனிமேல் ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணி போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு புது ப்ராடக்ட் வேறு நம்ம வாங்க போகிறோம். அது என்ன, அதோட ரிவ்யூ அது எல்லாமே நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஓகே. அப்புறம் எனக்கு இந்த மூச்சு வாங்கிறது, காஃப் இதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க, நிறைய டஸ்ட் இருக்குது. நாங்கள் வந்து பிளான் பண்ணது கொஞ்சமாக பைசா சேர்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணோம். ஆனால் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு எதையாவது பண்ணி இன்டீரியரை முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு வந்து வருது. அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அந்த மூச்சு விட முடியாமல் ரொம்ப லாங் ப்ரீத் வாங்குறது அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணுற வரைக்கும். இப்போ அவங்க செகண்ட் ஃப்ளோர் போனதுனால தான் இந்த ரூமை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். டோர் வந்து லாக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அந்த த்ரோட்டை வந்து காப்பாற்ற முடியுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராகவே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.